ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் வச்சு ஒரு 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் சீவிக்கலாம். இப்போ நான் நல்லா தோல் சீவி எடுத்துக்கிட்டே இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி பீசஸாக நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன் தேவையான அளவு. நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நான் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். வடக்கல் காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம ஊற வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே சிக்கன் பீஸ் ஆட்டாவே தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். சிக்கன் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு இதை எடுத்து விட்டுக்கலாம். இல்லைன்னா ஒட்டிடும் நல்லா தான். இப்படியே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டா கடைசியாக ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஈரமாக இருந்தால் மேலே தெரிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைக்காய் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சாப்பிடாதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.